வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. வல்லமையா எம்மை நீரைத்து வாருந்தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாழம் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை நாளும் நம் ஆளுடைய ஆவியான கஷ்டப்பாடுபடியா என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியின் ஊற்று. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. பரிசுத்த வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிறைக்கிறார்கள். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே நீரே எங்களை ஆளுகை செய்வீர்கள் அப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவாய் நீங்கள் மத்தியில் இந்த மாலை வேளையிலே இறங்கி ஆண்டவரே, எங்களை உதவி செய்யக்கூடிய ஆவியினாலே பலப்படுத்துவதற்காக எல்லா கிருபைகளை இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு கர்த்தனை ஊற்றிவிட வேண்டுமான ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய நிறைவு உம்முடைய முழுவதுமாக வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நிறைவாக வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை நிறைவாக தங்கியிருப்பதாக, ஒவ்வொருவரையும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் கர்த்தரை பலப்படுத்துவதாக, ஒவ்வொருடைய ஆவியும் ஆத்துமா சிறந்து பலப்படுத்துவதாக, முழு உள்ளத்தோடு முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு துதிக்கதற்கான ஒரு பரலோக கிருபையை ஒவ்வொரு மீது கர்த்தர் வைத்திடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கொள்வோர் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்வது போல நாங்கள் ஒவ்வொரு பரிசுத்த அலங்காரத்தை சுமந்தவர்களாய் ஆங்கிலே முழு உள்ளத்தோடும் ஆத்மாவோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
சகல துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி துதித்து ஆராதிக்க கர்த்தரை கிருபை செய்து வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதுக்காகவே வர வேண்டிய பிள்ளைகளை தலையில்லாமல் சுத்தமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருமித்த இடத்துல பாடுவை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய தெய்வீக பிரசுரம் நிறைவாய் நீங்கள் ஒவ்வொருடைய ஆளுகை செய்ய கர்த்தருடைய ஆவியான மாணவர்களை ஒவ்வொருவருக்குள்ளும் பெரிதான கிருபைகளை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் முக்கியமான ஜெபிக்கிறதற்காகவே ஒவ்வொரு பகுதியை கர்த்தரை பொருட்படுத்திக் கொள்கிறாக. பரிசுத்தாவியுடைய பிரசுரம் நிறைவாக ஒவ்வொரு பகுதியில் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறதற்காகவே பயன்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துங்க. இந்த நாளில் இருக்கிற வல்லமையான காரியங்களை கர்த்தரை மத்தியிலே செய்துவிட வேண்டுமானாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தெய்வீக பிரசுரம் நிறைவாய்களுக்குள் இறங்கட்டும், தெய்வீக ஆளுகை நிறைவாய்களுக்குள் இறங்கட்டும். கர்த்தர மகத்துவமான வல்லமைகளை அசைக்கப்பட்ட ஜெபிக்கிறதற்காக உன்னதமான மறைவுக்குள்ள ஆண்டவரை மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை நிறைவாக இருக்கிற கிருபை செய்ய உன்னதமான மறைவுக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதிக்கிற மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் யாவரையும் இந்த மாலை வேளையில இயேசு நாமத்தை வாழ்த்துகிறோம். நம் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலை பாடி கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் சங்கீதம் 96வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை என்ன செய்யணும்? பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் நம்மை ரட்சித்திருப்பதற்கான நோக்கமே இதுதான். ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆண்டவராகிய இயேசு நமக்காய் தன் அந்த ரட்சிப்பை உயர்த்தி பிடித்து அவரை ஆராதிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனம் எல்லாரும் சத்தம் ராமே சொல்லுவார்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி ஆராதிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தரை எங்கெல்லாம் பாடி உயர்த்துறோமோ அவர் மகிமைப்படுகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். அவருடைய நாமம் எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமம் என்று வேதத்தில் உலகத்துல வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உலகத்துல கொடுக்கப்படவே இல்லை. யாரெல்லாம் அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுறாங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் சமயமா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுற யாருக்கு கர்த்தர் சமயமா இருக்கிறார். சத்தம் நாமே சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. நாளில் பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து என்னை மீட்டவரை தினம் உமக்கே மகிமை. இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஓ உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். The
ரெண்டு கரங்களை தட்டி சம்பவம் நாமத்தை வைத்தார். சத்தமாக கரங்கள் எல்லாம் வேகமா நல்ல கரைகளை சரமாக தட்டி அவருடைய நாமத்தை வாழ்வதாக எனக்காக கல்வாரி செய்வதே ஒரு கையெழுத்து எனக்காக அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு எனக்காக ஜீவனை தந்த அந்த விரைவேற்று நாம் வாழ்வதாக அவர் உயர்ந்திருக்கிறார். நீ பெரியவோ நாங்கள் சிறியவோ உங்களுடைய நாமம் உயர்வோ நீ உயர்த்தப்படணும். உங்களுடைய நாமம் உயர்வதாக பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் பிடித்து கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். அவருடைய ஜீப்பை சுவிசேஷமாய் அறிவித்து பாடுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் தோற்றளிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவர், சத்தமற்றவர். கர்த்தர் பெரியவர், அவர் தோற்றளிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் அவர் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ள தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன். கிருபையாய் நமத்தை அவர் அசைவாடுவராக, கிருபையாய் நமத்தை அசைவாடுவராக, கிருபையாய் நமத்தை அசைவாடுவராக. தேவாவிட வல்லமை நிறைவாய் நம்மை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. ரகமஸ்தகபா உடரகபௌசதனா லியகமரதரபரபௌசதனா நீகமத நல்லவாயிரத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் மாறுகிறது. நம் ஒவ்வொருவரையும் அபரிதமாக இறங்குவாராக. ஒவ்வொருவரை கத்தத்தோடு வராக, ஒவ்வொரு நாவுகளை கத்தத்தோடு வராக. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சத்தமா கர்த்தர் பெரியவர், அவர் தோற்றளிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். தயவு செய்து வாய கூறினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மற்ற அசைவாடுகிறார். அவர் கிருபையாய் மற்ற அசைவாடுகிறார். ஏதோ சாதாரணமான ஒரு ஆராதனை அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட, பரிசுத்தாவின் நிறைவோடு கூட, பரிசுத்தாவின் மகிமையோடு கூட கரங்களை கட்டி உற்சாகமாய் பாடி அவர் நாமத்தை குறித்து அவரை சங்கீதனம் பண்ணுகிறது. வார்த்தை இருக்கிறது, சங்கீத கரங்களை தாழ்ந்து அழைக்கிறது போல இந்த மாலைகளில் நல்ல கரங்களை கட்டி உற்சாகமாய் தேவ சமூகத்தில் முழு ஆத்மாவோடு முழுவதோடு கர்த்தருக்கு நன்மை செய்வதற்காக வாழ்வே. ஓ ரபா சதா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் என்று சொல்ல முடியும். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஆனந்தம், என்ன ஒரு சந்தோஷம், சந்தோஷம் சமாதானம் எனக்குள்ள இருப்பதனால என்னை விடுதலை தருகிற நாயகர் நல்ல ஆனந்தோட கர்த்தர் அந்த விடுதலையாக்கி பலப்படுத்துவார். எத்தனை விசுவாசிகளையும் தெரியல, அந்த விடுதலை நாயகர் நமக்கு அசைவாட போகிறார். அந்த விடுதலை நாயகர் ஒரு விஷயம் தொட போகிறார். அவரை மட்டும் எனக்கு தெரிய செய்ய போகிறார். நல்ல கரையில் இருக்கிறாய். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன எல்லா கரையும் தட்டி உற்சாகமாக பாடணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் விடுதலைகளை தருகிற தேவன். வேறு சொல்லு ஆராதனை ஒன்று அங்கே விடுதலை ஒன்று தருகிற வருகைகள் எல்லாம் நம்ம ஆராதனை இடத்தில் பயன்படுவது எல்லாமே ஆசிரியப்பார். விடுதலை நாயகன்
Good morning.
Thank you.
எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். இந்த உலகத்தில் செய்யப்படாத ஒரு காரியம் இல்லை. அவருடைய நாமத்தினால சகலமாகும். எல்லா ஆவி ஆரோக்கியம் எல்லா ஆவி ஆரோக்கியம் நன்மை செலுத்தி ஆரோக்கியம் நல்லவர். அவர் நல்லவர். அவர் நல்லவர். லட்ச பௌர சங்கராரியாச்சன உதாரண பௌர ரோஷாந்தன பௌரம் நல்ல வாயை திறந்து எல்லா வாயிலை திறந்து நல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கிருபை உள்ளவர்.
இவ்வுலக பாதி என்ன செய்யும்? அவ்வுலக வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது. மகத்துவமானவரே, நல்லவர் அவர் சிறுவையில் നമ്മളെ താഴ്ത്തി every ദിവസവും அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் பிரசன்னத்தினால பரிசுத்தாவின் மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஒரு தேவனுடைய மகிமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கியிருப்பதற்காக நீங்கள் மத்தியில் இறங்கியிருக்கிறீர்கள். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தினால இந்த இடத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியாவுடைய ஆழ்வை முழுவதுமாக இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஒவ்வொரு கர்த்தர் பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொரு நீரும் கர்த்தர் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு நீரும் கர்த்தருடைய ஆவியாருடைய ஆழ்வை நிறைவாக பரிசுத்த ஆவியார் நிறைவாக மகிமையாக இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். மகிமைப்படுங்கப்பா. எல்லாரும் சிறியவர் everyone close your eyes. Everyone close your eyes. அவர்கள் மத்தியில் அசைவாடுகிறது மகிமையான வார்த்தையை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக கொடுக்க மாட்டோம். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே, என்னை பனாக்கவே நான் உம்மை
பலமும் நன்மை நன்மைகள் நினைக்கிறே இயேசுவே காண்பிக்கிற அளவில்லாத அன்பிற்காக நடத்துகிற அளவில்லாத அன்பிற்காக எவ்வளவு அன்பாண்டவர்கள் எங்களை ஒன்றுமில்லாமல் இருந்தோம். எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர்கள். நீங்கள் 4 நன்மைகள் ஒன்றுமில்லாதிருந்தோம், ஒரு நன்மை இல்லாதிருந்தோம். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள். நம்முடைய அளவில்லாத அன்பிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். திருக்கரம் தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர்கள். என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கரம் எங்களை தாங்குகிறது. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து மரணையுடன் பள்ள தாக்கிலிருந்து எங்களை நிறைத்து கொண்டு வந்து எல்லா இடத்தில் கத்த நிறைவா எங்களை நடத்துகிறீரே. நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நன்மைகளுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துகிறோம். வெற்றிக்கு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு ஒரு நாமத்தை கொண்டு கொள்வதே அல்லாமல் இதை நாங்கள் செய்ய முடியும். அப்படி உலகால் பண்ண முடிவு சொல்லணும் மற்றும் அப்படி இணைந்து கொள்ளணும். தெய்வ சமூகத்தில் இந்த ஆராதனை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். சத்த கிருபையாய் நமத்தினை செய்யணும். அநேக நேரங்களில் எழுப்ப முடியாத படுக்கை மேல கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டு. உதவிக்கு யாருமில்லை என்று சொல்லி எண்ணி படுக்கையில படுத்த எத்தனையோ இரவுகள். அவர் கிருபையா இந்த நேரத்தில் நம்மை தாங்குகிறது. அவர் நம்மை நடத்துகிறவர்களாக இருக்கிறார். எவ்வளவு பலவீனத்தை பார்க்க நேரங்களெல்லாம் பலவீனத்தின் தாக்கத்தின் மீறினால யாரிடை சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையோடு கூட எத்தனையோ நாட்கள் வேலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறாய். எப்படி ஒரு நாள் நான் டியூட்டியை முடிச்சு வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறது போவதை உனக்கு தெரியல. நீ யாரிடத்திலும் சொல்வதில்லை. என்னால் முடிந்த மற்றும் அதை சுமந்து திரிகிறேன் என்று சொல்லி சுமந்து திரிகிறாய். எல்லாருக்கும் முன்பதாக நீ உன்னை பலவான் போல காட்டிக் கொள்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல ஆராதனை வேளையில உனக்கு ஒரு தெய்வ பலத்தை வைக்க விரும்புகிறார். இந்த மாதிரி ரொம்ப உழைக்கப்பட்ட ஒரு விதத்தை பார்க்கிறார். ஆவி உணர்த்திட்டே இருக்கிறார். ரொம்ப உழைக்கப்பட்டு எப்படி இந்த பலவீனத்தோடு கூட நான்
சுகத்தை பார்த்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்ற வல்லமையானவர் நிறைவாக மூடுகிறார், நிறைவாக மூடுகிறார். நிறைவான ஒரு பலத்தை, நிறைவான ஒரு பலத்தை உனக்கு வைக்கிறார். நீ விசுவாசிக்கிறான நீ ஆமைன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொருதான் பேசுகிறார் அப்படின்னா நீ ஆமைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். உன் எலும்புகள் எவ்வளவு பலவீனம்னு உனக்கு தெரியும். உன் நரம்புகள் எவ்வளவு பலவீனம்னு உனக்கு தெரியும். ராஷா மம்மா ரமா ஸ்வேட்லோ ரத்தராசனா ரீஷல கதர பௌதர கந்தல ஆரகந்துர பௌஷியா மகரதுன மம்தலகர ரகசிய பௌத சலாரந்தன வீಕ್ಷಣ ಕದುರ ಬೌದ ರಾಧನ ಕಂದುಲ ರಕ್ಷಣಾದ ಕಂದ ಬೌಡರಿ ಈಶನ ಕದನ ಮೌದ ಕಂದಲ ಗಡಗದನ முழங்கால்களெல்லாம் கர்த்தர் உனக்கு பலத்தை கொண்டு வந்திருக்கிறார். முழங்கால்களெல்லாம் பலன் அடைகிறது இயேசுவின் நாமத்தில். விசுவாசிகள் மட்டும் ஆமென் சொல்லிட்டு போயிட்டு விசுவாசிகள் ஆமென் சொல்லி முழங்கால்கள் ஒரு பலத்தை கர்த்தர் கட்டிருக்கிறார். உன் முதுகு தண்டில கர்த்தர் ஒரு பலத்தை கட்டிருக்கிறார். முதுகு தண்டில ஒரு பலத்தை கட்டிருக்கிறார். ಮಗರತ್ನ ಗಂಧಲಗಡ ರಗದನ ಬಹು ಆರ್ಮದ ಸವಗಿ ಭಕ್ಷನಗದ ವಿತ್ತಲಹದನ ಮೌಢರಗದನ ಮುದುಗಿ ತಂದಿರುವ ಬಲವಿನತೆಲ್ಲ ಕರ್ತನ ತೆಗೆರ ರೀಕ್ಷರ ಮೌಢ ಮೌಢಗಂಧಲಗದ ರಗಸಿಯ ಮೌಢಗನ லட்சணாதன ஹந்தலகட ரகதன மௌಢகன எல்லா ஆவில இயேசுவின் நாமத்தில் அது ஆவிக்குரிய பலனை சுதந்திரித்துக் கொள். அது மாம்ச பலவீனத்தை மாற்றி போடுவது கர்த்தர் சொல்லுகிறார். ಭೀಮ ಸಮಮ ರಮ ರಕ್ಷ ರಕ್ತ ರಾಜ್ಯಾಮರ ಮಗದನ ಬಹುಶಾಂತಲ ಗದಗದನ ಲಕ್ಷ ಬೌಢ ಹಂದ ಮಾದಿನ ಮಗನದನ ಹಂದ ರಾಕ್ಷನ ಬೌಢ ರಗದನ ದೇವರ ಬೌಢ ಶೀಬಾರ அன்றுவரையுடைய பரிபூரண பலத்தினால ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பலவீனங்களுடைய பலன் போதுமானதாக, எங்கள் பலவீனங்களுடைய கிருபை போதுமானதாக. பல்லவி மட்டும் பாடி நான் முடிக்க போனேன். என்னை தருவதே ஜீவ பலியாக வந்த காணிக்கையாய் என் உடலை தருகிறேன். பலவீனத்தோடு நீ நின்று கொண்டிருப்பீங்க. நான் வலது கரத்தை உயர்த்தி எல்லாருடைய கண்களை முக்கிய மூடி இருக்கட்டும். பரலோகமுடைய கரங்களை பார்க்கட்டும், பரலோகமுடைய கரங்களை பார்க்கட்டும், பரலோகமுடைய கரங்களை பார்க்கட்டும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே பலவீனத்தோடு கூட நினைக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆனால் எனக்கு தெரியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை அழைப்பது தெரியும். நான் என் முழு சமயத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்படி வல்லது கருத்து உயர்த்தி ஹல்லேலூயா என்னையே தருகிறே ஜீவ பலியாக. என்னையே தருகிறே ஜீவ பலியாக. உகந்த காணிக்கையா, உகந்த காணிக்கையா, உடலை உகந்த காணிக்கையா, உடலை தருகிறே. ஒப்பு கொடுத்தீரே, ஒப்பு கொடுத்தீரையா. உண்மையே நான் வாழ்ந்திருக்கும்படி உலகில் ரட்சகரே உன்னத நாம் பலவானமாகும்படி உலகில் ரட்சகரே உன்னத வழியா. ஒரு விஷயத்துல என்னையே தருகிறேன், என்னையே
பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேத வாசிக்கிற கர்த்தாவே, இந்த ஆராதனை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையில் எழுந்திருக்கிறதை கத்தனை அறிந்திருக்கிறேன். எங்கள் பலவீனத்தை கத்தனை அறிந்திருக்கிறேன். பலத்தினால் நிரப்பி இருக்கிறதற்காக சபையாய் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் நமக்கு செலுத்துவதற்காக கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக நீ மருத்துவம் இருந்திருக்கிறாங்க. அந்த கருத்தை முற்றுமாய் தாழ்த்துவோம். மீதியோட பாகுபோதை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ள முடியாது சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய்